ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அண்டர் டாக் ஃபில்ம். யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாம் டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். வேர்த்ஸ் வாட்ச். ஏன்னா விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான படம் சார் இது வந்து விளையாட்டுத்துறையில். இந்த படத்தை பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இந்தியாவை அடிச்சுக்கு வேர்ல்டில் யாருமே இல்லை சார். சிறந்த மூவி சார், ஆக சிறந்த மூவி. எல்லா கண்டென்ட்டும் பிடிச்சிருந்துச்சு சார். எல்லாருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆக சிறந்த திரைப்படம் தமிழ் வரலாறுல எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ்மேன். மிகவும் அருமை, ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க டேரக்டர். அந்த ஆக்டருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இதனால் இந்த படம் மூலயமா நிறைய விஷயம் மாறணும்னு எதிர்பார்க்குறோம் ஸ்போர்ட்ஸ். It's so nice. Movie is absolutely amazing. The actors have done a fantabulous job. I mean, it's such an emotional story. I'm very happy and proud that this story has come to the screens with a great team. Wishes to the team. Yeah, thank you. படம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ யாருமே படம் இது ஸ்போர்ட்ஸ் பற்றி படம் நிறைய வந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்டாக யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் ரோல். அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எக்ஸலண்ட் மூவி, எக்ஸலண்ட் ஸ்டோரி. தயவு செஞ்சு வந்து பாருங்க. ஸ்டோரிக்காக வந்து பாருங்க. இட் ஷுட் நாட் கோ அண்டர் ரேட்டட் அட் ஆல். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா இந்த மாதிரி படம்லாம் பார்க்காம. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ யூ ஹோப் யூ கைஸ் வில் ஷுவர்லி லைக் இட். என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸ்டோரி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸோட பேக்ரவுண்ட் அண்ட் அதோட கஷ்டங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வராங்க அண்ட் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தை காட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் இருக்கா நம்ம வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஆனால் டைரக்டர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கம்மியாக தான் கதை அவராக சொல்லியிருக்காரு. பட் மற்றபடி எல்லாமே உண்மை கதையை பேஸ் பண்ணி இது நடந்திருக்கு. இதில் வந்துட்டு அத்லெட்ஸ். ஆனால் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்போர்ட்ஸ் அண்டர் ரேட்டடாக இருக்குது. இது மெயினாக அத்லெட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸ் பற்றி இவங்க காமனாகவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த அம்மா கேரக்டர் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ஆனால் மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. பட் ஹீரோ ஆகட்டும், மற்ற ஹீரோலாம் வந்துட்டு அந்த பாடியை வந்து அத்லெட்ஸ் பாடி கொண்டு வருது. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அவர் அவ்வளோ அழகாக அத்லெட்டிக் பாடி இதில் ஃபிட்டுன்னு ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஹி ஒர்க்ட் அ லாட். கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாரும். நமக்குலாம் தெரியவே மாட்டேங்குது எவ்வளோ அழகான படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ தயவு செஞ்சு எல்லா படமும் வந்து பாருங்க, எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு எவ்வளோ அழகான ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். டைரக்டரோட டெபியூ ஃபிலிம், ஹீரோவோட டெபியூ ஃபிலிம், யங் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா சாத்தியமே இல்லை. அதெல்லாம் நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. இதில் நான் வந்து செல்வி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எங்கள் படம் 26 அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. பட் இன்னும் போதிய எப்படின்னா வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியலையோ அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரோட உழைப்பும் இருக்குது. அதை தாண்டி இட்ஸ் எ ரியல் ஸ்டோரி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும். உண்மைத்தன்மையை வந்து அப்படியே வெளிக்காட்டியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்க்கணும். படம் செம்மையாக இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ஹார்ட் டச்டாகவும் இருந்தது. தென்பாதியன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் நான் வந்து வந்தேன். நார்மல் மூவிஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். பட் வந்து இங்கே வந்து பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாகவும் ஹார்ட் டச்டாகவும் இருந்தது. அண்ட் நான் எங்கள் கிளப்லேயும் வந்து நிறையா ஸ்பான்சர்ஸு திறமை இருந்துமே வந்து நேஷ்னல்ஸ் போக முடியாமல் நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நான் கேட்குறேன். மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து காசு இல்லாமல் ஸ்போர்ட்ஸை வந்து காசு மூலியமாக வந்து வாங்கி இது பண்ணாமல் அவங்களோட உண்மையான திறமை மூலியமாக அவங்கள வந்து நேஷ்னல்ஸ் போகணுன்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். படத்தில் என்ன பிடிச்சதுன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவரால் முடியும் எந்த இடத்துலையும் வந்து உடையாமல் இருந்தார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எந்த இடத்துலையும் உடையாம மேலும் மேலும் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காண்டி அவர் உழைச்சிட்டே இருந்தார். என்னதான் விழுந்தாலும் என்னதான் செத்து பொழைச்சி கூட அவர் வந்து அந்த இதை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் அம்மா கேரக்டரும் எமோஷ்னலாக இருந்தது. அம்மாவோட சப்போர்ட் அண்ட் எங்கள் அம்மாவும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ
எல்லா அம்மாவும் இப்படி இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அம்மா சப்போர்ட், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு. அவ்வளோதான். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு கரெக்டா வச்சிருக்காங்க. அந்த மூவி வந்து ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட வலி வந்து ஒரு ஒரு இன்ச்சும் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பையனை பார்த்துக்கிறாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வந்து எப்படி வந்து வெளியே வராங்க, அந்த கஷ்டத்துல எப்படி சாதிக்கிறாங்கன்ற விஷயத்த ஃபுல்லா சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த மூவில. எனக்கு ஆக்சுவலி இது ஸ்போர்ட்ஸ் மூவின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எவ்வளோ வலியை வந்து சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் மூவினா இப்படிதான் இருக்கும் நான். ஆனா அதுக்கும் மேலேயே வந்து சூப்பரா அந்த மூவி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து ஹீரோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்க அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் அவங்க கோச்சா வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா, ட்ரெயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயமானா நான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்கலான்னு சொல்லுவேன். அப்புறம் அம்மா விஷயமா வந்து பார்க்கலான்னு சொல்லுவேன். ஒரு ஒரு கஷ்டத்துலயும் அவங்க வந்து பாத்துக்கிறாங்களா அவங்க பசங்களா அந்த மாதிரி. இல்ல டிஃப்ரெண்டா நல்லா தான் இருந்தது. என்டர்டைன்மெண்டா இருந்தது. பிடிச்சதுன்னு இல்ல, எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லா மூவியும் பார்க்கறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. கண்ணெல்லாம் கலங்குற இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாய், திஸ் மீ விஜய் மகேஷ். இன்னைக்கு வந்து அங்கீகாரங்கிற ஒரு மூவி பார்த்தோம். ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அதில் இருக்க ஒவ்வொரு பர்சனுமே வேற லெவலில் அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மூவி இப்போ எல்லாத்தையுமே போய் சேரணும் அண்ட் எல்லா மக்களுமே தியேட்டரில் வந்து பார்க்கணுங்கிற ஒரு அமேசிங்கான ஃபிலிம் இது. கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ். இந்த மாதிரி ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக கொடுத்துருக்கு. மறக்காம டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அங்கீகாரம். தேங்க்யூ. நிஜமா ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரனோட உண்மையான குரல் இது. ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப, அதாவது அவங்க அம்மா ரொம்ப மோட்டிவேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த தலைமுறை மாறணும் அப்படின்னு அந்த டயலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பற்றி இது பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கோர்ட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தனக்கு வந்து அநீதி நடக்கிறப்போ கோர்ட்டை வந்து போய் தேடினா நியாயம் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு படத்தில் சொல்லியிருக்காங்க. அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சல ப்ரோ, நான் வந்து டோட்டலாக டெக் சைடு. ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேசுகிறாங்க. அது இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங். அப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து மங்கடிக்கப்படுது, அதை சொல்லிருக்காங்க. ஸோ வேறு வேறு ஒரு ஃபீல்டில் வேறு ஒரு இது இருக்குது தானே செய்யும். எனக்கு வந்து நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் அதை தான் படிச்சிருக்கேன். எனக்கு அதில் தெரியலை. இதில் வந்து ஹீரோட பர்ஃபார்மன்ஸும் அப்புறம் வசுந்தரா அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. வணக்கம், நான் ஜானகி ஆர்டிஸ்ட். நான் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். உண்மைக்குமே ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஒரு விளையாட்டில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து இன்னைக்கு கிடைக்குதாங்கிற ஒரு விஷயத்த உண்மைத்தன்மையோட இந்த படம் வந்து பேசியிருக்குது. பல மக்களை போய் சென்றடையணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து தகுதியான அங்கீகாரத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். பல பேரோட வழிகளையும் அந்த வாழ்வியலோட சேர்ந்து யதார்த்தமான ஒரு விஷயத்த ஆணித்தரமாவே உண்மையோட பேசியிருக்கு இந்த படம். ஒட்டுமொத்த படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. படக்குழுவினருக்கு மனதார வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். படம்லாம் நல்லா இருந்தது. என் பேர் சித்தார்த்து. படம் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட்லி எனக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு தான் வந்தேன் நான். எனக்கு இந்த மூவி பற்றியான போஸ்டர் டீசர் எதுவுமே தெரில. பட் ஆனால் இந்த மூவி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கோட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற
அங்கீகாரம் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கோ இல்லை அத்லெட்டிக்ஸ்க்கோ கொடுக்கறது இல்லை அப்படின்றது தான் வந்து மெயின் கண்டென்ட்டு. அது ரொம்ப நல்லா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. த ப்ரெசன்டேஷன் வாஸ் குட். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த த்ரூ அவுட் அந்த பேஸ் ஆஃப் த எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஆல்சோ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்துட்டு அத்லெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அத்லெட்டிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஸ்கூல் காலேஜஸில் பார்க்குற ரன்னிங், இந்த மாதிரி ஹர்டில்ஸு, ஏன்னோ அந்த போல் வால்ட், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இந்த அத்லெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் அந்த ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் நல்லா என்கேஜிங்காக எழுதியிருந்தாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி தான் அது. ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் மூவிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காகனா குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பற்றி உள்ள நிறையா பேசியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து உள்ள நம்ம இருக்கிற இந்த அத்லெட்டிக்ஸ் பீப்புளுக்கெலாம் வந்து எவ்வளோ நல்லது பண்ணுது, கிரவுண்ட்ஸ் எப்படி பராமரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உள்ள கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் வருது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு என்னடா எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு பாசிட்டிவான படம். மக்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதுங்கிறது இதில் வந்து ரொம்ப இதாக சொல்லி. இதுக்கு முன்னாடி படத்தில் ஜீவா படத்தில் அதே மாதிரி இப்போ பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ராம்சரண் படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் ரொம்பவும் டீட்டெயில்டாகவும் அந்த கோட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரை ஒரு அட்வொகேட்க்கு ஈக்குவலாக வந்து அவரே எல்லாமே இது பண்ண போது அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத்லெட்டிக் அவர் வந்து இந்த 200 மீட்டர் இது வந்து அடல்ட்ஸ்க்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அதில் ரொம்ப பாலிடிக்ஸ் காட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து மேலே போனோன்னா எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது